உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா எலக்ட்ரிஷியனை என்ன வச்சு அனலைஸ் பண்ணுவீங்க? அவங்க பண்ணுற காஸ்ட்டா இல்லை அவங்க ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அனலைஸ் பண்ணுவீங்களா? வெறும் காஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுன்றதை விட வீடோட மொத்தமாக சேஃப்டியை ரிஸ்க் பண்ண மாதிரி. அதே மாதிரி உங்கள் பேக் பெயினுக்கு போடுற ஸ்பைனல் இன்ஜெக்ஷன்ஸ் கூட. ஸ்பைனில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. லைக் இந்த எலும்பு இருக்குது, 2 எலும்பு நடுவில் ஜவ் வரும், இது போக இந்த பக்கம் இருக்க நரம்பு வரும், அது சுற்றி இருக்கும் மசில்ஸ் இருக்கும், இது போக இது பக்கத்தில் பிளட் வெசல்ஸ்ன்றது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறப்போ ஒரு கரெக்டான இடத்துல ஒரு கரெக்டான டார்கெட்டட் நர்வ்னா டார்கெட் பண்ணிட்டு கொடுக்கணும் போது இதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில்லாக இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கப்போ இன்ஜெக்ஷன்ஸ்ன்றது டார்கெட்டடான இடத்துல போகாமல் சேரும்போது உங்கள் பேக் பெயின்க்கு ரிலீஃப் கிடைக்காம போகலாம், இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் பேக் பெயின்காக இன்ஜெக்ஷன்ஸ்ன்றது அட்வைஸ் பண்ணாங்கன்னா காஸ்ட்ன்றதை விட டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க. ஏன்னா இது உங்கள் ரிசல்ட்ஸ் மட்டுமே டிசைட் பண்ணுறது கிடையாது, உங்கள் சேஃப்டியும் டிசைட் பண்ணும்.